ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. திமுக நாதாக வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் குணசேகரன். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாளாக இருக்கும் பட்சத்தில் திமுக நாதாக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்களை முழுமையா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் என்பது தற்பொழுது சரியாக 11 மணிக்கு தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. மாலை 3 மணி வரைக்கும் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றுதான் கடைசி நாள் என்பதால் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் இன்றுதான் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். கடந்த 10ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஆனாலும் கூட இடையில் இந்த பொங்கல் விடுமுறை தினங்கள் வந்ததால் 10 மற்றும் 13 ஆகிய 2 நாட்கள் மட்டுமே இந்த வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. மொத்தமாக 9 சுயேட்சைகள் மட்டுமே இந்த 2 நாட்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இறுதி நாளான இன்று இந்த பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் ஏராளமான சுயேட்சைகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை ஒரு 85 பேர் இந்த வேட்புமனுக்கான படிவங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சுயேட்சைகளாக போட்டியிடுவதற்காக இன்று அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் VC சந்திரகுமார் சரியாக 12 மணிக்கு இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதாக அறிவித்திருக்கின்றார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் சீதாலட்சுமி காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். முன்னதாக ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் இருந்து கட்சியினருடன் ஊர்வலமாக வருவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் ஊர்வலத்திற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனுமதி மறுத்திருந்தனர். அதன் காரணமாக அங்கிருந்து தனிநபராக அவர் நடந்து வருவதாக தெரிவித்து சிறிது தூரம் நடந்து வந்தவர் அதன் பின் காரில் ஏறி தற்பொழுது இந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு திமுக வேட்பாளர் சந்திரகுமாரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக இந்த ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். இறுதி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அதிகப்படியான சுயேட்சை வேட்பாளர்களும் வருவார்கள் என்பதால் கூடுதலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு 6 மேஜைகள் அமைக்கப்பட்டு தலா 3 பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த மனுக்களை சரிபார்ப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரிபார்த்ததற்கு பிறகாக ஈரோடு மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மணிஷ் அவருடைய அறைக்கு சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிகப்படியான வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கு வந்தால் அவர்கள் உதவி தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் பெறுவதற்கான அந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் இன்று கூடுதலான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி மாநகராட்சி அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. CCTV கேமராவும் பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்பு பணியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரியாக 3 மணியுடன் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலரினுடைய அறைக்குள் வருபவர்கள் அந்த அலுவலகத்திற்குள் வருபவர்கள் அனைவருமே மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் 3 மணிக்கு முன்பாக அதிகப்படியானவர் வந்தால் அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கி அதற்கு பிறகாக 3 மணிக்கு பிறகாகவும் அவர்களிடம் மனு தாக்கல் பெறுவதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அதிகாரிகள் இந்த பகுதியில் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இன்று 3 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததை தொடர்ந்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகு 20ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம்தான் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கின்றது. கடந்த 2023 நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு 93 வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். ஒரு 121 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 6 பேர் திரும்ப பெற்றிருந்தார்கள். 38 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இறுதி வேட்பாளர் பட்டியலிலும் கூட 77 வேட்பாளர்கள், குறிப்பாக அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ், தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 77 பேர் போட்டியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் இதுவரை 9 பேர் மட்டுமே சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பிரதான அரசியல் கட்சிகளான திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு 85 பேர் வேட்புமனு படிவங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். அவர்களில் எத்தனை பேர் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு சுயேட்சைகளாக வருவார்கள் என்ற விவரம் முழுமையாக தெரியவில்லை. அவர்களும் வரும் பட்சத்தில் இந்த இன்றைய வேட்புமனு தாக்கல் என்பது சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.